மிந்த்ரால 3,500 rupees ஃப்ரீயா தராங்களா? ஆமா, இது உண்மைதான். பட் ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் ஷேர் பண்ணி விட்டாங்க. பட் அதுல என்ன பிரச்சனைனா, அவங்க போட்ட வீடியோ போட்ட எல்லாருமே பாத்தீங்கன்னா அது ஒரு கூப்பன் கோட், கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கூப்பன் கோட் சென்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஃபேக்கா தான் ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களால மிந்த்ரால 3,500 சொல்லிட்டுலாம் இல்ல, எவ்ரி மந்தே பாத்தீங்கன்னா உங்களால அப் டு 20k பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களால earn பண்ண முடியும். அந்த அமௌண்ட் எதுவுமே பாத்தீங்கன்னா உங்களால பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ண முடியாது. அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட மிந்த்ரா கிரெடிட்ஸ்லயே பாத்தீங்கன்னா இருக்கும். அதை வச்சு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எந்த கிளாத்திங்ஸ் வாங்கிக்கலாம். அது எப்படி எல்லாருமே 3,500 தான் சொல்றாங்க, நீங்க மட்டும் எவ்ரி மந்த் 20k வரையும் earn பண்ணலாம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீங்க தான் ஃபேக்குன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா நான் அதை எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிகாஸ் நானும் அதை earn பண்ணிட்டு தான் இருக்கேன். அது என்னன்னா, மிந்த்ரால அல்டிமேட் கிளான் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ல நீங்க எலிஜிபிள் ஆகணும்னா பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கிரைட்டீரியாஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பீட் பண்ண மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்க போய் கூகுள் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுல நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்டும் ஷேர் பண்றேன். சோ அதுல பாத்தீங்கன்னா அந்த கிரைட்டீரியா நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்கன்னா, அதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 levels ஆஃப் இருக்கும். அந்த லெவல்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போஸ்ட் போடுறதுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 100 rupees தருவாங்க. போஸ்ட்னா என்ன ப்ரோ, நான் இன்ஸ்டாகிராம்ல நார்மலா போடுற மாதிரியா அப்படின்னு கேட்க கூடாது. இது பாத்தீங்கன்னா நீங்க மிந்த்ரால ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்க, ஏதோ இப்போ ஒரு ஷர்ட் வாங்குறீங்க, டி-ஷர்ட் வாங்குறீங்க, பேண்ட் வாங்குறீங்க, இல்ல என்ன ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா மிந்த்ரால பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அது மாதிரி எது வாங்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்ஸோட நீங்க தெரியுற மாதிரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் பாத்தீங்கன்னா போடுற மாதிரி இருக்கும். அதை பாத்தீங்கன்னா மிந்த்ராவோட அந்த ப்ராடக்ட் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட் கிளானோடது காட்டும். அண்ட் போஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட ப்ரிவியூ பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா உங்களோட போஸ்ட்டும் பாத்தீங்கன்னா வரும். அதுக்கு தான் பாத்தீங்கன்னா மிந்த்ரா உங்களுக்கு அந்த அமௌண்ட் தராங்க. பிகாஸ் ஆக்சுவலான யூசரோட ஒரு ஃபீட்பேக் அப்படின்ற மாதிரி தான் அதை கன்சிடர் பண்றாங்க. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா 100 rupees தராங்க. இது பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியல. பட் நீங்க இருக்கிற மாதிரி இருந்தா போய் கூகுள் சர்ச் பண்ணிட்டு அதை பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதுக்கு அந்த 3,500 rupees அவங்க earn பண்றாங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க 35 போஸ்ட் போட்டிருக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த 3,500 rupees பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வரும். நீங்க இந்த மாசம் 35 போஸ்டர் போட்டிருந்தீங்கன்னா, அது வந்து நான் சும்மா லிமிட்டுக்கு சொல்றேன். நார்மலா நீங்க 3,500 சொன்னதுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மந்த் நீங்க பாத்தீங்கன்னா 10 போஸ்ட் போறீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிந்த்ரா கிரெடிட்ல 1,000 rupees வரும். பட் அதை பாத்தீங்கன்னா உங்களால பேங்க்குக்கு வித்ரா பண்ண முடியாது. பட் மிந்த்ரால எது வேணா நீங்க அந்த 1,000 rupees வச்சு பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், இது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. மிந்த்ரால பாத்தீங்கன்னா அது மாதிரி இன்ஃபுளுசர்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ஒயிட் லிஸ்டிங் அக்கௌண்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க அன்லிமிட்டடா பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் போட்டுக்கலாம். அவங்க அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா பேன் ஆகாது, சஸ்பெண்ட் ஆகாது. பட் ஆக்சுவலா காமனா யூசர்ஸ் உங்களுக்கு அது மாதிரி அன்லிமிட்டடா பாத்தீங்கன்னா நீங்க அதை இப்ப அவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணணும்னா அவ்வளவு காசு உங்ககிட்ட இருந்தா நீங்க எதுக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்க? சோ நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு ஓகே அதன் மூலமா earn பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பீங்க. சோ அப்படி இருக்கும்போது நீங்க அவ்வளவு டைம் ஆர்டர்ஸ் போட்டு அதை ரிட்டர்ன் போட்டு அதை போஸ்டா போட்டாதான் அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா வரும். சோ அந்த அமௌண்ட் பண்றதுக்காக நீங்க அவ்வளவு டைம் ரிட்டர்ன் போடும்போது உங்க அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. என் அக்கௌண்ட் ஒயிட் லிஸ்டிங்னால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நீங்களும் அதே மாதிரி போட்டு உங்க அக்கௌண்ட் மாட்டிக்க கூடாது. சோ அதுக்காக நீங்க வந்து கொஞ்சம் ப்ராப்பரா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்